கோவை லோக்சபா தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அண்ணாமலை தன் மீது 26 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 20ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் நிறைவடைந்தது. கோவை லோக்சபா தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனுவுடன் தனது சொத்து விவரங்கள், தன் மீது உள்ள வழக்குகளின் விவரங்களை பிராணபத்திரமாக அண்ணாமலை தாக்கல் செய்துள்ளார். அதன்படி அண்ணாமலை மீது 24 வழக்குகள் உள்ளன. தனிப்பட்ட வகையில் 2 புகார்கள் உள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காவல் நிலையம், தருமபுரி மாவட்டம் பொம்மிடி காவல் நிலையம், திருச்சி மாவட்டம் காந்தி மார்க்கெட் காவல் நிலையம், சென்னை மாநகர் காவல் நிலையம், நுங்கம்பாக்கம் காவல் நிலையம், எழும்பூர் காவல் நிலையம், திருவள்ளூர் நகர் காவல் நிலையம், சென்னை பூக்கடை சரகத்திற்கு உட்பட்ட கடற்கரை காவல் நிலையம், கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி காவல் நிலையம், திண்டுக்கல் மாவட்டம் பழனி காவல் நிலையம், கோவை மாவட்டம் ரத்தினபுரி காவல் நிலையம் உட்பட 24 வழக்குகள் அண்ணாமலை மீது நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.